ஊட்டி கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். ஊட்டி கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். வாகனங்களுக்கு மட்டுமே கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்தான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். வழக்கின் விவரம் என்ன ஆனந்த்? ஊட்டி கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை எனவும் அங்கு வரும் வாகனங்களுக்கு மட்டுமே கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. ஊட்டி கொடைக்கானல் ஆகிய சுற்றுலா தலங்களுக்கு எத்தனை சுற்றுலா பயணிகளை அனுமதிக்கலாம் என்பது குறித்தும் சென்னை IIT மற்றும் பெங்களூரு IIM ஆகிய நிறுவனங்கள் ஆய்வு நடத்தவும் எத்தனை வாகனங்கள் அனுமதிக்கலாம் என்பது குறித்து ஆய்வு நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேற்கொண்டு அறிக்கை கிடைக்கப்படும் வரை ஊட்டிக்கு வார நாட்களுக்கு நாளொன்றிற்கு 6000 வாகனங்களும் வார இறுதி நாட்களில் 8000 வாகனங்கள் மட்டுமே நாளொன்றிற்கு அனுமதிக்க வேண்டும் எனவும், அதே போன்று கொடைக்கானலுக்கு வார நாட்களில் நாளொன்றிற்கு 4000 வாகனங்களும் வார இறுதி நாட்களில் நாளொன்றிற்கு 6000 வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டது. இது தொடர்பாக பாஸ் நடைமுறையை அமல்படுத்த வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவிற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பில் மறாய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் மூலமாக பொதுமக்கள் மிகுந்த பாதிக்கப்படுவதாகவும் அந்த உத்தரவை மறாய்வு செய்ய வேண்டும் எனவும் கோரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் என் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற சிறப்பு அமர்வில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்பொழுது இதனை கேட்ட நீதிபதிகள் செவ்வாய்க்கிழமை வழக்கில் விசாரணைக்கு வர இருப்பதால் அரசின் மறாய்வு மனுவை வரும் செவ்வாய்க்கிழமை என்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாகவும் தெரிவித்தனர். மேலும் ஊட்டி கொடைக்கானல் உள்ளிட்ட இடங்களுக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு எந்தவித கட்டுப்பாடுகளையும் நீதிமன்றம் விதிக்கவில்லை எனவும் அங்கு வரும் வாகனங்களுக்கு மட்டுமே நீதிமன்றம் கட்டுப்பாடுகளை விதித்திருப்பதாகவும் நீதிபதிகள் தெளிவுபடுத்தி பாஸ் தொடர்பான அந்த வழக்கை வரும் செவ்வாய்க்கிழமை என்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.